ஹாய் ஹலோ வெல்கம் டு சீதாஸ் கிச்சன். சீதாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து சிக்கன் ஒரு 1.5 கிலோ எடுத்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் நீங்கள் கோல்ட் வினர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் எண்ணெயில் கடுகு நல்லா இப்படி பொரியிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா கடுகு போடுங்க. அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வரமிளகா வந்து நாங்கள் ஒரு 6 சேர்த்துருக்கோம் எங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதில் வந்து நாங்கள் விதையை எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் போடுறோம். ஏன்னா விதை இருந்ததுன்னா அது வந்து இன்னும் இதாகுன்றனால, காரமாக இருக்குன்றனால நாங்கள் விதை இல்லாமல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தீய விடாமல் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நீங்கள் வந்து என்ன பண்ணாக்கா ஒரே இதில் வந்து எண்ணெயில் வந்து இதாகாமல் ரொம்ப தீய விடாமல் நார்மலாக ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தரவே விடணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் வேணுன்றவங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நார்மல் சைஸில் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நாங்கள் நார்மல் சைஸில் வெட்டி அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாங்க, ஒரு கரண்டி வச்சு அதை வந்து மறுபடியும் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுறோம். ஸோ அது வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நார்மல் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஃப்ளேம் வச்சாலும் அது தீஞ்சு போச்சுனாலும் டேஸ்ட் மாறும். ஸோ நார்மல் ஃப்ளேமில் நம்ம வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தரவ போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். மிளகு நாங்கள் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம் எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம், உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து நாங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதில் இப்போ இருக்க மெயினான விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் வந்து சிக்கன் மசாலா போடலை, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மட்டன் மசாலா 3 ஸ்பூன் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா போட்டால் டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். ஸோ மட்டன் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் சுவை வந்து அருமையாக இருக்கும். அதனால் நாங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் மசாலா போட்டாச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது ஆல்ரெடி நம்ம போட்டது வந்து ஃப்ளேமில் இதாகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வந்து சிக்கன் 1.5 கிலோனால ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் சிக்கன் ஒரு வேளை அதிகமாக எடுத்திங்கனாக்கா உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எல்லாமே இன்க்ரீடியன்ட் எல்லாமே அதிகம் பண்ணி நீங்கள் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போது இதோட ப்ராசஸ் முடிஞ்சது. ஒரு பக்கம் சிக்கன் வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து வேக போட்டாச்சு. சிக்கன் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சிக்கனில் நம்மளோட மசாலாஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். நம்ம சேர்த்து வச்சு இந்த மசாலா எல்லாமே போட்டு ஒரு கிளறி விட்டுடணும். சிக்கன் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா இதாகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணுனாக்கா, இதை வந்து இன்னும் நல்லா ஆல்ரெடி இந்த ஃப்ளேமில் வச்சுருந்ததை வந்து மறுபடியும் கிளறி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இதானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சிக்கன் பார்த்திங்கனாக்கா அந்த மசாலா போட்டதில் இதாகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆயிருக்கு இப்போ இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு ப்ராசஸ் செய்யணும். என்னென்னா, கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், எல்லாமே போடலை. கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் தக்காளியும் வந்து நம்ம எடுத்து அதை வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ முன்னாடி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு பத்தலை, அதனால் நாங்கள் தனியாக ஊற்றினோம். இப்போ வந்து இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வந்து தக்காளி அப்படியே போடாமல் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை அந்த ஒரு பக்கம் ப்ராசஸில் விட்டுறணும். இப்போ ஒரு பக்கம் சிக்கனில் வந்து அந்த வெங்காயம் வந்து அப்படியே இதாகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து இது பண்ணது மறுபடியும் ஒரு கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு அப்படியே லைட் ஃப்ளேம்லேயே வைக்கிறோம். அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். அது ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கனில் வெங்காயம் போட்டிருந்தோம், அதை நம்ம கிளறி விடலை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கிளறி விடணும். இப்படி கிளறி விடும்போது அந்த வெங்காயம் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக இதாகும். நல்லா வந்து கிளறி விடுங்க. ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு. இன்னும் வந்து மற்ற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சோம்னா இதாகிடும். இப்போ என்ன பண்ணணுனாக்கா, நம்ம இந்த மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அதை மூடி வச்சு லைட்டாக வேகட்டும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அரைச்ச அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து அரைச்சதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வந்து சிக்கனில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விடுங்க.
இதில் வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணாலும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் போடலை, கொத்தமல்லி ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து நாங்கள் முன்னாடியே போட்டதுனால இப்போ போடலை. நீங்கள் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை உப்பு நாங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே ஆவியில் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சூப்பராக ஸ்மெல்லோடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாப்பாடு எடுத்தாச்சு. சிக்கன் கிரேவி கொஞ்சம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் பேலன்ஸ். பார்த்திங்கன்னா சுவையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சண்டேக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.